ஆசை இல்லாத அப்ப என்ன வீட்டுக்காரங்க? ஆசை இல்லாத மனிதன் அரை மனிதன், அரை மனுஷனா இருக்க. நம் ஜமீன்ல வேலை செய்யக்கூடியவர்கள் எல்லாம் காசு, கால் வயிறு கஞ்சி, காவடி நெல்லு பத்தலையா. அதனால அவன் கொடி பிடிக்கிறான், கோஷம் போடுறான். அவனுங்களை கோவப்பட்டு அடிச்சுட்டேன். அதனால எல்லாம் நம்ம ஜமீனை விட்டு ஓடி விட்டார்கள். யாரும் வேலை செய்யறதுக்கு ஆட்களே கிடையாது. அதனால நீ என்ன செய்யணும் தெரியுமா? இப்பொழுதே நீ உங்க அம்மா வீட்டுக்கு போற. எங்க அம்மா வீட்டுக்கா? ஆமா. நீங்களா சொல்றீங்க? நான் தான் சொல்றேன். என்னங்க சொல்றீங்க? இப்பொழுதே நீ உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு, நான் காண்பது இல்ல கனவா இல்ல நினைவானு ஒண்ணுமே எனக்கு தெரியல. கிள்ளி பாக்கட்டுமா? நேஜம்தான் அம்மா வீட்டுக்கு போற. எதுக்காக அனுப்பி வைக்கிறேன் தெரியுமா? ஏன்? முதல்ல ஒரு 1000 பேர் கூட்டிட்டு வா. படியாட்களை கொண்டு வந்து தடைப்பட்ட வேலையெல்லாம் நடக்கட்டும். பிறகு நாம ஜமீன்ல என்ன செய்யலாம்ன்றத பிறகு பேசிக்கலாம். முதல்ல தடைப்பட்ட வேலை நடக்கிறனா உன் தாய் வீடு சென்று அப்பா கிட்ட பேசி 1000 படியாட்களை வாங்கிட்டு வா முதல்ல. என்னங்க, இது நாள் வரைக்கும் உங்களிடத்துல எதிர்த்து ஒரு வார்த்தை கூட நான் பேசியது கிடையாது. நீங்க என்ன சொல்றீங்களோ அதன்படிதான் நடந்து கொண்டேன். சரி. ஆனா இன்னைக்கு நான் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை மட்டும் நீங்க கேட்டா போதும். என்ன சொல்ல போற? நான் என்ன கேட்கணும்? என்னங்க, நமக்கோ எவ்வளவு சொத்துக்கள் இருக்கிறது. சரி. ஆனா இதெல்லாம் ஆள்வதற்கு ஒரு பிள்ளை இல்லை. அதனால நான் என்ன சொல்றேன்னா, ஏழுங்க என்ன கேக்குறாங்களோ அவங்க கேக்குற ஊதியத்தை நாம கொடுத்தா, அவங்க வாய் நிறைய நம்மளை வாழ்த்தினா, அப்பொழுதாச்சு அந்த ஆண்டவன் இறக்கப்பட்டு அந்த ஏழுங்க வாய் நிறைய வாழ்த்தியாச்சு நமக்கு ஒரு குழந்தை பிறக்க. ஆமா, எல்லாத்தையும் வாரி வாரி அவங்களுக்கு கொடுத்துட்டியா? நான் போய் அவங்க வீட்டுல சாணி வாரி கொண்டு இரு. படியார் வேலை நான் செய்யறேன். எனக்கு புத்திமதி சொல்லக்கூடிய அளவுக்கு உனக்கு வயதும் கிடையாது, அனுபவம் கிடையாது, அதை சொல்ல தகுதியும் கிடையாது. பதிசொல் மாறாதவனே பத்தினி ஆம்பளுடைய வார்த்தை கேட்டு கீழ்படிந்து நடக்கக்கூடியவள் தான் பெண்மணி. அப்படி இருந்துங்க. எனக்கு உபதேசம்லாம் 4 செவத்துக்குள்ள சொல்லணும். இது போல விஷயத்துல தலையிடக்கூடாது. பெண்மணினா அடுப்பங்கரையில கரண்டி எடுத்து சமைக்கிற வேலையை பார்க்கணும். எனக்கு புத்திமதி சொல்ற வேலை இருக்கு. சொன்னதை செய். தாய் வீடு சென்று வரும்போது ஆட்களோட வர, அத முதல்ல நினைவு வச்சுக்க. ஆட்களோட வரணும். ஒரே ஒரு முறை கேளுங்களேன். ஒரு முறை ஏழைங்க நன்றாக இருந்தாதான் நாம நல்லா இருக்க முடியும். ஏழைங்க வாய் நிறைய வாழ்த்துலையாதான் நாம நல்லா இருக்க முடியும். அப்படி நீ வாழ்த்து வாங்கினா ஒப்பங்கிட்ட போயிட்டு பல 1000 ஏக்கர் எழுதி வாங்கிட்டு வந்து நீ தாரமா கூட அப்ப வாழ்த்து வாங்க. அதுக்கப்புறம் நிச்சயமா எங்க அப்பாண்ட போனா நிச்சயமா எது கேட்டாலும் என்னக்காக தருவாங்க. சரி போ. அப்படி ஆட்களோட சேர்த்து பல 1000 ஏக்கரையும் வாங்கிட்டு வாங்க. உங்களுக்கு இலவச வீட்டு மன பட்டா கொடு. என்னென்ன கேக்குறாங்களோ வாரி வாரி கொடு. அதுக்கப்புறம் குழந்தை போறத பாக்கலாம். ஏய் போயிட்டு வாடி. போய் என்ன சொன்னாலும் என்னுடைய வார்த்தை கேட்க மாட்டாரு. என்னதான் ஏன்தான் இப்படி இருக்கிறாரோ தெரியல. இந்த சொத்துக்கள் எல்லாம் வைத்துக் கொண்டு அவர் என்ன செய்ய போறாரோ, ஏன்தான் இப்படி நடந்துக்கிறாரு என்று தெரியல. சரி, அவர் பிடிவாதத்தை யாரால மாற்ற போவது? யாராலையும் மாற்ற போவது கிடையாது. அந்த ஆண்டவன் தான் அவருடைய பிடிவாதத்தை மாற்ற வேண்டும். ஆண்டவா, என்னுடைய கணவருக்கு நல்ல ஒரு புத்தியை கொடு. என்னுடைய கணவர் மனம் தெரிந்து இருக்க வேண்டும். ஏன் தான் இப்படி இருக்கிறாரு என்று தெரியவில்லை. என்னைக்குதான் திருந்துவாரோ, என்னைக்குதான் அவருடைய மனம் மாறுமோ என்று ஒன்றுமே புரியவில்லையே. சரி, இப்பொழுது என்னுடைய மருந்து நாட்டிற்கு செல்கின்றேன். என்னுடைய தந்தையை சந்திக்கின்றேன். தென்னை இலக்கியத்தினிலே தென்னை இலக்கியத்தினிலே தாளாட்டும் செந்தலது தென்னை இலக்கியத்தினிலே தாளாட்டும் செந்தலது தென்னை தன சாத்தி விட்டால் புயலாகி வரும் பொழுது தென்னை தன சாத்தி விட்டால் புயலாகி வரும் அமைதியான காற்றினிலும் மழையினிலும் கலக்க
ஆத்தங்கரை மேட்டினிலே ஆடி நிற்கும் நான் நல்லது ஆத்தங்கரை மேட்டினிலே ஆடி நிற்கும் நான் நல்லது காத்தடித்தால் தாழ்வதில்லை கண்ட மனம் வீழ்வதில்லை காத்தடித்தால் தாழ்வதில்லை கண்ட மனம் வீழ்வதில்லை அமைதியான நதியில் ஓடம் அளவிலான அதில் மயங்கிவிடும் காலையில் தெரிந்துவிடும் அதில் மயங்கிவிடும் காலையில் தெரிந்துவிடும் அன்று மொழி பேசிவிட்டால் துன்பநிலை மாறிவிடும் அன்று மொழி பேசிவிட்டால் துன்பநிலை மாறிவிடும் அமைதியான நதியில் ஓடம் அளவிலான வெள்ளம் காற்றினிலும் மழையினிலும் கலங்க வைத்து விழியினிலும் கரைதலிலே ஒதுங்கி நின்றால் ஆடும் அமைதியான நதியில் ஓடம் அளவிலான வெள்ளம் ஆடும் சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே யௌவானோ கடலினிலே கலந்திட கண்டேனே பறந்து செல்ல எனக்கும் பிறகில்லையே பழக வந்தேன் தழுவ வந்தேன் பறவை துணையில்லையே குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே யௌவானோ கடலினிலே கலந்திட கண்டேனே ஆமா, என்னுடைய மருத நாட்டுக்கு ஆடிக்கொண்டு இதோ மருத நாட்டுக்கு வந்திருக்கின்றேன். என்னுடைய தந்தை என்ன செய்து கொண்டிருக்கிறார் தெரியவில்லை. என்னது கதவை சாத்தி வச்சிருக்காங்களே, என்ன தெரியலையே. அப்பா எங்கன்னா வெளியே போயிருக்காரா? அப்பா அம்மா அப்பா யாருமா அது? யாருடா? ஆமாமா யாருமா? நான் தான் மருதேவி வந்திருக்கேன். ஓ மருதேவியா? ஏன் கதவை சாத்தி வச்சிருக்கீங்க தெரியலையே.
அம்மா ஆமா எங்கம்மா வந்தா? பேசுறது முதல்ல யாருன்னு முதல்ல சொல்லுங்க. அம்மா உன் அப்பா தான் பேசுறமா. என்னப்பா குரல் எப்படி இருக்குது? நீ நீ மட்டும் வந்திருக்கிறியா உன் கணவரை கூட வந்திருக்காங்கம்மா? நான் முதல்ல என்ன கேக்குறேன்? அம்மா பேசுறது எங்க அப்பாவா என்னன்னு தெரியாது. ஆமா ஆமா அப்பதான் பேசுறேம்மா. நீ மட்டும் வந்துக்கிறியா இல்ல வேற யாரா வந்துக்கிறாங்களா? ஒரு 10 பேர் சாட்சின்னு வந்துக்கிறேன். சண்டை மேல வந்துக்கிறேன்ப்பா. அம்மா இவ்வளவு நாள் கை தெரியல வந்துக்கிறியா நீ மட்டும் வந்து மாப்பிள்ளை வந்து கேட்டம்மா. ஏன் நான் மட்டும் வரக்கூடாதா? சரி எதுக்குமா வந்தா? இத்தனை காலம் கழிச்சு நான் எதுக்கு வந்திருக்கேன்னா உன் சொத்துல பங்கு வாங்கி போலான்னு வந்திருக்கிறேன். கேக்குற பாருப்பா, ஒரு பொண்ணு வந்துக்கிறா, தாய்க்கு தலை பொண்ணு வந்திருக்கிறா, கதவை சாத்திட்டு வந்து ஏன் வந்துக்கிற நீ மட்டுமா வந்துக்கிற அப்படின்னு கேக்குறியே. ஏன்பா என்னப்பாச்சு உனக்கு? அம்மா ஒரே பொண்ணு, ஒப்பற்ற பொண்ணு, ஆசை பொண்ணு, உன்னுடைய மகன் நான் மருதேவி வந்திருக்கேன். அப்பா சொல்லுமா. உதவியை நாடி வந்திருக்கேன். உதவியா? ஆமா. என்னம்மா உதவி உனக்கு? என்ன உதவி தெரியுமா? என்னுடைய நாட்டில் இருக்கிற மக்களுக்கு எல்லாம் ஊதியம் பத்தவில்லையா? அதனால என் கணவனிடத்துல ஊதியத்தை உயர்த்தி கொடுக்கணும்னு சொல்லிட்டு என் கணவனிடத்துல கேட்டு இருக்காங்க. சரி. என் கணவரோ அதை தருவதற்கு மறுத்து இருக்கிறாரு. அதனால என் நாட்டு மக்கள் எல்லாம் நாட்டை விட்டே போயிட்டாங்க. அதனால நம்ம மருத நாட்டுல இருந்து ஒரு 1000 படியாட்களை நான் சீதனமா எதுவுமே நான் வாங்கிட்டு போல. அதனால சீதனமா எனக்கு ஒரு 1000 படியாட்களை நீ தரணும். ஓஹோ அம்மா நீ வரத்தை பார்த்து எதுக்கு தேவை கதை சாட்டின? உன் நாட்டில் இருந்த அனைத்து விஷயங்களும் உன் நாட்டு மக்கள் வந்து எடுத்து போயிட்டார்கள். அனைவருக்கு அடைக்கலை கொடுத்துக்கு தான் வச்சிருக்கிறேன். அம்மா தெரியாதான் கேட்கிறேன். உன் கணவனுக்கு அறிவியல் கேட்டா உனக்கு போச்சு அறிவு. ஆளை கேட்க மாட்டேங்க ஆளு. தேவி என் நாட்டிலிருந்து ஒரே ஒரு ஆள் அனுப்ப முடியும். போய் வெளியா கணவருக்கு அறிவு இல்லையா? ஏன்பா ஏதோ என் கணவர் தான் ஏதோ கோவத்துல என் நாட்டு மக்கள் இடத்துல ஏதோ கோவமா ஒரு வார்த்தை 2 வார்த்தை ஏதோ பேசிட்டாரு. அதற்கு உன்னிடத்துல நான் வந்து கேட்டா ஆட்களை அனுப்ப முடியும் அனுப்ப முடியாது. இதானே என் கணவருக்கு அறிவில்லைன்னு சொல்றீங்களே. ஏன்பா இதே வேற யாராவது கேட்டிருந்தா அவங்கள என்ன செய்திருப்பனே தெரியாது. தெரியுமா? அப்பா சொல்லுமா. நான் உங்களிடத்துல சீதனமா எதுவுமே நான் உங்களுக்கு கேட்கல. எனக்கு பொன் கொடு, பொருள் கொடு, சொத்து கொடு, பணத்தை கொடு நான் கேட்கல. நம் நாட்டு மக்கள் எனக்கு 1000 படியாட்கள் தான் கேட்கிறேன். 1000 பேர் இல்லை என்றாலும் பரவாயில்ல, ஒரு 500 பேராச்சும் எனக்கு அனுப்புங்க. மருதேவி ஆட்களை வச்சு வாழ தெரிய உங்களுக்கு என் நாட்டுல உனக்கு ஆள் அனுப்பாமா? மகள் என்று பார்த்து மரியாதை கொடுத்துக்கிறேன். உன் மரியாதை நீ காப்பாத்திக்கோ. வெளியே போடி. ஆமாண்டி உனக்கு என்ன மரியாதை இருக்க? போடி வெளியே. தெரிஞ்சுதான் பேசுறீங்களா இல்ல தெரியாம தான் பேசுறீங்க? அனைத்து தெரிஞ்சா பேசுறேன். உன் நாட்டுல அக்கிரமம் அனைத்து வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அனைவருக்கு அடக்க கொடுத்துக்கு தான் வச்சிருக்கிறேன். மரியாதை போயிட்டு. உன்னுடைய மகள் நான் வந்திருக்கிறப்பா. அப்பா ஆட்களை அழைத்துக் கொள்ளவில்லை என்றால் என்னுடைய வாழ்க்கை சீரழிந்து போய் விடுப்பா. செத்து போ. அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. என் நாட்டு மக்கள் தான் எனக்கு முக்கியம். எனக்கு உனக்கு நாட்டு மக்கள் முக்கியமாகி விட்டது. என்னுடைய வாழ்க்கை சீரழிந்தால் பரவாயில்லை. நீ எக்கெல்லாம் கட்டு போடு. எனக்கு அடிக்குது. உனக்கு நாட்டு மக்கள் அவ்வளவு முக்கியமாகி விட்டது. ஆமா அப்பா உங்களை நம்பி வந்தேன். என்னுடைய தந்தையிடத்துல எதை கேட்டாலும் எனக்காக செய்வார் என்று அந்த நம்பிக்கையில வந்தப்பா. என் நம்பிக்கையில வீணாக போய்விட்டது. காவல்காரை விட்டு கழுத்து பிடிச்சி தருவதற்கு முன்பதாக மரியாதை காப்பாத்திக்கோ. காவல் புடிச்சாடு வெளியா. காவல்காரனை விட்டு நீங்க வெளியே தள்ளுவதற்கு முன்ன நான் போறேன்ப்பா. எப்பொழுது மகள் என்று பார்க்காம ஓடி வெளியே என்று சொன்ன பிறகு எதற்காக இந்த நாட்டில் நான் இருக்க வேண்டும்? போறப்பா. இப்பொழுது நல்லா தெரிஞ்சுக்கிட்டப்பா.
அப்பா, உங்க பாசத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்ப்பா. சின்னந்திரி குழந்தையா இருக்கும் பொழுது எப்படி மார் மீது தோல் மீதும் எப்படிலாம் என்னை தூக்கி வளர்த்திருப்பீர்கள். அந்த எல்லாம் பாசத்தெல்லாம் மறந்து இன்னைக்கு நாட்டு மக்கள் அவ்வளவு முக்கியமாகிவிட்டது. ஒரு பெற்றெடுத்த மகள் வாழ்க்கை உங்களுக்கு முக்கியமாகவில்லை. என்னை வீட்டை விட்டு வெளியே போறேன் என்று சொன்ன பிறகு இனி உங்களுடைய நாட்டில் இருக்க மாட்டேன்ப்பா. நான் செத்தாலும் வாழ்ந்தாலும் என்னுடைய காலத்தை நான் அங்கே கழித்துக் கொள்கின்றேன் அப்பா. இனி முதல் கொண்டு உங்களுடைய நாட்டிற்கு நான் வரமாட்டேன்.